இன்றைக்கி பேச்சுலர்ஸ்க்கான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். சூப்பர். ராகி சேமியா கிச்சடி. ராகி சேமியாலேயே ஒரு ஸ்வீட். சூப்பர். ஓகே, ரொம்ப ஈஸி இது. இப்போ இதுக்கு என்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னா, இது வந்து ராகி சேமியா. இது ரெடிமேடாக கிடைக்கும் இது. ஓகே, இது நம்ம ஆற்றுல பண்ணுறாருந்தா அது ப்ரொசீஜர் நம்ம வந்து சேவைன்னு காமிச்சிருக்கோம். இது வந்து பேச்சுலர்ஸ் வந்து இது ரெடிமேடாக வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 500 கிராம் ராகி சேமியா. இதுக்கு 5 லிட்டர் ஜலம், முழுகிற அளவுக்கு ஜலம் எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஜாஸ்தி வைக்கக்கூடாது, இல்லைன்னா களிமதி ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம 2-3 நிமிஷத்தில் அலம்பி ஜலத்தெல்லாம் வடிச்சுட்டுறணும். தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். நம்ம என்னென்ன சேர்க்குறோங்கிறத அப்பப்போ பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ இது வந்து அலம்பிடுறேன். முங்குற அளவுக்கு தண்ணி இருக்குது. வந்து லைட்டாக அலம்பிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் அலம்பி ஜலத்தை வடிச்சுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறிடுத்துப்போ இப்போ என்ன பண்ணணும்னா, இது அப்படியே தண்ணியை அப்படி வடிச்சிட்டு வடிகட்டிடலாம். இந்த வடிகட்டி இருக்கு இல்லையா, இதில் போட்டுட்டு இது பண்ணும்போது இட்லி தட்டை ரெடி பண்ணிக்கணும். ஆவியில் வேக வைக்கணும். இதை வடிகட்டின்றோம் இல்லையா, இதை வந்து அப்படியே வெயிட்டில் வைக்க வேண்டியதான். ஆவியில் வைக்கிறது வெயிட்டு. பேர் என்னது? வெயிட்டு. வெயிட்டில் வைக்கிறது. வெயிட்டில் வைக்கிறதுனா வேக வைக்கிறதுன்னு. ஆமாம். நம்ம 2 தட்டில் வச்சுட்டு மூடிடலாம். இப்போ என்ன பண்ணி மூடிடுவீங்களா? ஆமாம், இது அப்படி மூடிடுவேன். 2 ஏடு வரும். அது வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆகும். மூட்டிங்களா? அவ்வளோ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் வெந்த ஸ்மெல் வரும். இட்லியாக இருந்தாலும் சரி, எது வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பதார்த்த ஸ்மெல்லு வந்துடும். அதான் டிப்ஸு. அதில் வந்து இண்டிகேஷன் தெரிஞ்சிடும் நம்ம ஆயிடுத்து அப்படின்னு. அந்த டைமில் இந்த ஸ்மோக் வர டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோ. ஓட்டாமல் வந்ததுன்னா வெந்துடுதுன்னு அர்த்தம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? மதியா ரைட்டு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அது வெந்த சேமியாவை ஆற வச்சுட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காரம் ஒரு சைடு, இனிப்பு ஒரு சைடு பண்ண போகிறோம். இப்போ காரத்துக்கு என்ன பண்ணணும்னா, 2 டீஸ்பூன் இந்த கடலெண்ணெய் விட்டுண்டு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு 2 இல்லைன்னா 1 போகிறோம். அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன பீஸு, தக்காளி 1 தக்காளி, 2 கேரட்டு, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு. இதை போட்டு வதக்கின்ட்டு இதை சேர்த்துற வேண்டியதான் காரத்துக்கு. இது பண்ணிவிட்டு நம்ம இனிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது காஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய், கொஞ்சம் கூட விட்டுக்காங்க ஜாஸ்தியாக. எண்ணெய் காஞ்சிடுத்து. இது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு வச்சுட்டு இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி. இதில் வந்து கேரட்டு, தக்காளி, உப்பு. இப்போ வந்து கேரட் வந்துடுதான்னு பார்க்கலாம். அப்படின்னா வந்துடுது இல்லையா? ஸோ நம்ம இப்போ சேமியா சேர்த்துடலாம். சேமியா போட்டுட்டீங்களா? சேமியா போட்டாச்சு. வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சம் வேணும், டேஸ்ட் வேணும்னா போட்டு தக்காளி போட்டிருக்கோம் நம்ம. ஆமாம். இப்போ தக்காளி இல்லைன்னா கொஞ்சம் எலுமிச்சம் வேணும்னா புழிஞ்சிக்கலாம். வேணா அந்த தேங்காய் பிடிச்சா தேங்காயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உதிரி ஆகிடுதா? நல்லா உதிரி ஆகிடுச்சு. வேறு நல்லா பார்க்கறதுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ இது வேணும்னா மேலே தேங்காய் தூவிக்கலாம், இல்லைன்னா எலுமிச்சம்பழம் அப்படியே கூட சாப்பிட்லாம். வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். சூப்பர். ஓகே, இப்போ இனிப்பு எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் நெய் 1 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். கேஷ்யூஸ், தேங்காயும் 2 ஏலக்காவும். நல்லா பண்ணுறேன்ல. என்ன பண்ணுறேன்னா எல்லாமே வதக்கிட்டேன். இதுவும் லைட்டாக கிண்டுனோன்னு வச்சுக்கோ, உதிரி ஆகிடும். இதில் அப்படி கைப்பிடி இருக்கிறதுனால வசதி. சூப்பராக ஆகிடுச்சு. இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். சூப்பர். இதில் கொஞ்சம் நெய். பார்க்கறதாலே பசிக்கிறது. அப்படியா? உனக்காக தான் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஸ்பெஷல் ட்ரீட் பை மீ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஸோ ராகி சேமியாலே
ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம். ஆமாம், இது வந்து சர்க்கரையோ வெல்லமோ வந்து மேலே தூவலாம் வேணும்னா. இதுவே ஸ்வீட்டாக இருக்கும். நான் சுகர் பேஷண்ட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் சர்க்கரை தூவி சாப்பிடுவேன். அப்போ நான் வந்து ஸ்வீட்டுக்கு மேலே பனங்கள் கண்டு பொடி போட்டுருவேன். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம், சுகர் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தூவிண்டு சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி நெய்யோடு சேர்த்து கலந்து சாப்பிட்லாம். இது வந்து காரம். ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கா? தேங்க்யூ. ஸோ குவிக் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, தேங்க்யூ. சமைக்கிறேண்ணே. நல்லா சமைக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே.